மொத்த ஊடகமும் ஊடகம் யார் யாரெல்லாம் டார்கெட் பண்ணுதோ கருத்து கணிப்பெல்லாம் ஸ்டாலினை வந்து ஒரு பெரிய இறை தூதரை போல காட்டும். ஸ்டாலின் தான் வந்து நம்ம மக்கள் எல்லாம் காக்க போற கிருஷ்ண பரமாத்மா மாதிரி காட்டும். நீங்க வாக்குகளை மாறாதுன்னு சொல்றீங்க. அவங்க 18% காட்டும். ஊடகம் யார் யாரெல்லாம் வந்து பெரும் ஒரு லைம்லைட் வச்சு காட்டுதோ அவங்களும் விளங்கவே மாட்டாங்க. அவங்களால அந்த மக்களுக்கு வந்து எந்த விதமான நன்மை இருந்தது. ஜனநாயகத்தின் 4வது தூண் ஊடகம் இல்லையா? அது இத்து போன தூணுங்க, துருப்பிடிச்ச தூணுங்க. மக்கள் கிட்ட வந்து இன்னும் மக்கள் மத்தியில 1000 ரூபாய் 2000 ரூபாய் நோட்டு ஒழிச்சும் போது சொன்னாங்க ஊழல் ஒளிஞ்சிருச்சு, லஞ்சம் ஒளிஞ்சிருச்சு அப்படின்னு. 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு பதில் 1000 ரூபாய் 500 ரூபாய்க்கு பதில் 2000 ரூபாய் நோட்டு புழக்கத்துல வந்துச்சா இல்லையா? ஊழல்ல அரசு அலுவலகங்கள் வந்துச்சா இல்லையா? அவன் லம்ப் கேஷா கொடுத்தான். 500 ரூபாய் நோட்டு இவ்வளவு கொடுக்க பதில் 2000 ரூபாய் நோட்டு சிம்பிளா கொடுத்தானா இல்லையா? அதனால வந்து ஊடகங்கள் வந்து அதை பெருசா கொண்டாடியது. நாடே சுபிச்சமாயிருச்சு, இந்தியா அடுத்து சொர்க்க நாடா மாறப்போகுது அப்படின்னாங்க. என்னாச்சு? ஊடகம் வந்து இப்ப சாதாரண ஊடகம் கிடையாது. ஊடகத்துக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய பல்லாயிரம் கோடிக்கான ஒரு முதலீடு இருக்கு. ஊடகம் சொல்றீங்களா, ஊடகம் வந்து ஒரு துறைன்னு சொல்றீங்களா, ஒரு தூணு சொல்றீங்கல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு பல்லாயிரம் கோடி ரூபாய்க்கான ஒரு முதலீடு இருக்கு. அந்த முதலீட்டை அவன் திரும்ப எடுக்கணும்னு நினைக்கிறான். அந்த முதலீட்டுக்கான அந்த வியாபார தளத்தை வந்து அவன் சஸ்டெயின் பண்ணணும்னு நினைக்கிறான். அவன் தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறான். தக்க வைக்கிறதுக்குன்னா வந்து சும்மா பண்ண முடியாது, காசு தான் தக்க வைக்க முடியும். அதை வந்து இப்ப நாம் தமிழர் கட்சி வந்து காசு கொடுத்து ஏதாவது பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஆனா திமுக காரன் நினைச்சா ஒரு நாளைக்கு 50 கோடினாலும் செலவழிக்க முடியும். ஊடகத்துக்கு மட்டும் சொல்றேன். அதிமுக காரங்க கட்டாயம் பண்ண முடியும். ஆனா நம்மளால பண்ண முடியாது. விஜயால பண்ண முடியுமா? விஜயால ஏங்க பண்ண முடியாது? இல்ல அவர் செய்வாருங்கிறீங்களா? ஏங்க விஜய் பண்றதுனாலதானே இவ்வளவு போக்கஸ் ஆகுது.